கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் அனல் பறக்க பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளர்களுக்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து கரூர் மாவட்டம் குளித்தலை ஒன்றிய பகுதிகளில் அமைச்சர் நேரு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரைக்கு ஆதரவு கேட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் முன்புறம் உள்ள தேரடி வீதியில் அமைச்சர் எவ வேலு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேளதாளங்கள் முழங்க பெண் தொண்டர்களுடன் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதிக்குட்பட்ட மாதனூர் ஒன்றியத்தில் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். கொளுத்துகிற வெயிலில் பிரச்சார வாகனத்தில் நின்று கொண்டு வாக்கு சேகரித்தார் கதிர் ஆனந்த். இதேபோல தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பெசன்ட் நகர் பகுதியில் வாக்கு சேகரித்தார். பிரச்சார வாகனத்தில் மெதுவாக ஊர்ந்து சென்றபடியே வாக்கு சேகரித்த தமிழிசை தனது கையில் மைக் இருப்பதையே மறந்து பிரச்சார வாகனத்தை இப்படி மெதுவா ஓட்டினா எப்படி, சீக்கிரம் போங்கப்பா, இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும்ல என கூறினார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வசிலியன் நசரேத் முளகுமூடு பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக தேவாலய பள்ளி வளாகத்தில் பாதிரியாரை சந்தித்து ஆசி பெற்ற வசிலியன் நசரேத்துக்கு அங்கிருந்த மாணவ மாணவிகள் ஆரவாரத்துடன் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வழி அனுப்பி வைத்தனர். நாகை நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது கள்ளிக்குடி பகுதியில் சாலையோரமாக இருந்த ஜூஸ் கடையில் ஜூஸ் போட்டு கொடுத்து வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.